நல்லா ஜாலியா, சந்தோஷமா நம்ம வீட்ல இருந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அந்த நேரத்தில திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் வந்து, "இனிமே இது என் வீடு. இந்த வீடு நீங்க எல்லாருமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்க போறீங்க." அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி நெறைய சம்பவங்கள் இப்ப நெறைய அரசியல்ல நடந்துட்டு இருக்கு. உலகத்தில நடந்துட்டு இருக்க இந்த தருணத்தில ஒரு படம் வந்திருக்கு. "நீலிதா" அப்படின்ட்டு ஒரு படம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கைய பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு படம். அது மட்டும் இல்லாம, போர்க்காலத்தில அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நெறைய படங்கள் வந்து போருடைய தாக்குதல் பத்தியும், போருடைய இழப்புகள பத்தியும் பேசியிருந்தாலுமே, இந்த படம் வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயம், அரசியல் அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் பேசியிருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா, ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னா, போர்னாலே வந்து ரொம்ப பீரங்கிலாம் முழங்க எல்லாருமே அழிவு, வெட்டு, குத்து, கொலை, ரத்தம் இந்த மாரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து ராணுவத்துடைய தாக்குதல்கள் வந்து காட்சிப்பூர்வமா இருக்காது. ஆனா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போரினுடைய தாக்கத்தையும், போரினுடைய இழப்பையும் வந்து உணர முடியும். ஒளி ரீதியா நெறைய விஷயங்கள கடத்தியிருப்பாங்க. குறிப்பா இன்டர்வலுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 2 நிமிட காட்சி ஒண்ணு இருக்கு. அந்த காட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒளி வழியாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பல வழிகள வந்து கடத்தியிருப்பாங்க. அந்த ஒரு காட்சிய பார்த்தாலே போதும். மற்ற எந்த நாடுகளும், எந்த அரசுமே வந்து இன்னொரு அரசையோ, இன்னொரு நாட்டு மக்களையோ வந்து துன்புறுத்தவோ, போரால் வந்து அழிவு ஏற்படுத்தவோ விரும்ப மாட்டாங்க.